சந்தோஷ் கண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன முறுக்க கையில வச்சு பார்த்துட்டு இருக்கான்? வர வர மாமனுக்கு ஓவர் ஆயிப்போச்சு. லொல்லு. இவன் நான் லவ் பண்ணும்போது எப்படி இருந்தானோ அதே அன்போட பாசத்தோட இன்னும் இருக்கிறியேடா. உன்னை பார்க்க பார்க்க கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளோ கியூட்டா இருக்க மை டியர் புருஷா. மாமா, என்னது கையில முறுக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாரு கொடுத்தா முறுக்கு? இங்க வந்து பக்கத்துல உட்காரு. அப்பதான் சொல்லுவேன் யாரு முறுக்கு கொடுத்தாங்கன்னு. உனக்கும் தரேன், சேர்ந்து சாப்பிடுவோம். முதல்ல கையை விடுங்க. எனக்கு வேலை நிறைய கிடக்குது. உங்களை மாதிரி உட்காந்து முறுக்கு எல்லாம் பொறுமையா சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. இந்த முறுக்கோட கதை எனக்கு தேவையே இல்லை. தயவு செஞ்சு ஆளை விடுடா. கதைய கேளுடி. நீ தானே கதை கேட்ட. உட்காரு. முறுக்கு எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பொறுமையா சொல்றேன். நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விடுடா ப்ளீஸ். எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாவம் பிந்து, அவ வேற கோவத்துல போனா. அவ என்ன பண்றா ஏது பண்றா நான் பார்க்கணும். எனக்கு என்ன, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது நான் குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா இப்போ நீ தான் பிஸியா இருக்கியே. சரி போ. இந்த காஃபியை குடிங்க. நீங்க எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். சும்மா இருந்தீங்கன்னா அதுவே போதும். சரி, நான் ஒன்று கேட்கட்டுமா? என்ன, ஏன் திடீர்னு மூச்சு வாடுது? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உன் ஆசையை நிறைவேற்றிருக்க வேண்டியது என்னோட கடமை. நாளைக்கு வீடு புண்ணியாசனைக்கு எங்க அம்மா அப்பா வருவாங்களா? இவன் மனசுல எவ்வளவு ஏக்கம் இருக்கு. நாம எப்படி இவளை சமாதானப்படுத்த போறோம்னு தெரியலையே. நான் போய் உங்க அம்மா அப்பா காலில் விழுந்தாவது கண்டிப்பா உனக்காக கூட்டிட்டு வருவேன் வெண்ணிலா. நீ கவலைப்படாத. என்ன சந்தோஷ், எதுவும் பேச மாட்டேங்கிற? எங்க அம்மா அப்பா வருவாங்களா மாட்டாங்களா? ஏய் வெண்ணிலா, உங்க அம்மா அப்பா கண்டிப்பா வருவாங்க. எனக்காக இல்லைனாலும் உனக்காக வருவாங்க. சரியா? இது நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க சொல்லலல்ல. உண்மையிலேயே அம்மா அப்பா வருவாங்கல்ல? கண்டிப்பா வருவாங்க. நீ இப்படியே சந்தோஷமா அவங்கள பாத்துட்டு இரு. அவங்க வருவாங்க. வெண்ணிலா, எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிருக்க. உங்க அம்மா அப்பாவை எதிர்த்துட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்காக நான் உங்க கால்ல கூட விழுவேன். சந்தோஷ், எனக்காக நீ இவ்ளோ பண்ணும்போது உனக்காக நான் ஏதாவது பண்ணணும்டா. வெனிலா, வெனிலா. சரி, நான் போறேன். அத்தை வேற கூப்பிட்டாங்க. போகலைன்னா திட்டுவாங்க. எங்க அம்மா இருக்குல்ல, அது கொஞ்சம் கூட எதுவுமே கிடையாது. பேரப்புள்ள வேணும் பேரப்புள்ள வேணும் கேட்க மட்டும் தெரியுது. தனியா விட்டா தானே பேரப்புள்ள கிடைக்கும். அது கூட எங்க அம்மாக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா இருங்க சந்தோஷ். எப்பவுமே உங்களுக்கு விளையாட்டு தான். ஏ வெண்ணிலா, நில்லு வெண்ணிலா. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. என் செல்லத்துக்கு வர வர லுல் அதிகமாயிடுச்சு. நான் இன்னும் சீக்கிரமா போகல. அத்தா அவ்வளவுதான் என்ன பயங்கரமா திட்டுவாங்க. நான் கிளம்புறேன். அவ எப்பதான் என் கூட பேசுவ? எப்ப பாரு வேலை வேலைன்ட்டு இருக்க. எல்லாம் இன்னும் 2 நாளைக்கு தானே. நாளைக்கு வீடு புண்ணியாச்சனை ஆயிடும். வீடு புண்ணியாச்சனை முடிஞ்ச உடனே அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிட்டே இருக்கலாம். ம், சரிதான். பேசுற ஆளை பாரு. அப்புறம் வீடு அரேஞ்ச் பண்ணும் அதை அரேஞ்ச் பண்ணும்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துவ. கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். சரி, நான் இப்ப போறேன். சார், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு பார்வை என்ன பார்க்க கூட முடியாதா? என்ன சஞ்சய் சார், உங்க மேல நான் எவ்வளோ அன்பா இருக்கேன். ஆனா என்னை நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்படியே இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்குன்னு ஒரு குழந்தை, அழகா ஆசையா ஒரு குடும்பம் வேணும்ல. கொஞ்சமாவது பொறுப்பா இருக்கீங்களா நீங்க? ஏதாவது சொன்னியா ராதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் ஒன்றும் சொல்லலை. உங்க பின்னாடி இருந்து பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இருக்கு. ஆனா உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு தைரியமே வர மாட்டேங்குதே. இப்படியே போனா நான் தனியா தான் இருக்கணும் போல. அன்பு எனக்கு கிடைக்காதா சார்? ராதா, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. சார், நீங்க வீட்டுக்கு ஒரே பையன் தானா? இல்ல ராதா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். ஆனா சார், உங்க ஃபேமிலியை பத்தி நீங்க யாருகிட்டயும் டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. நீங்க யாரு கூடயும் அவ்வளவா சேர்ந்து நான் பார்த்ததே இல்லையே. நான் வந்தேன்னா வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். எனக்கு நின்னு பேசுறதுக்கு டைமே இல்ல. சார், உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நிஜமாவா சொல்ற?
ஆமா சார். நிஜமா தான் சொல்றேன். இந்த பொண்ணு பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்லையே. ஏதோ உள்ள வச்சு பேசுற மாதிரி இருக்கு. இனிமே நாம இவ கூட தனியா வர்றது நல்லதில்ல. இதற்கு இது தேவையில்லாம பிரச்சனைக்கு இது வரப்போகுது. பேசாம இவளை கூட்டிட்டு போய் கோயிலே விட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான். என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இத மட்டும் கனி பார்த்தா என்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா. அவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். இவ வேற கோவிலுக்கு போயிட்டு ஹோட்டல் போய் சாப்பிட்டு போலான்னு சொன்னாலே. ஆனா இவளை எப்படி இப்போ அங்கேயே விட்டுட்டு வர முடியும்? தனியா வேற இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி வீட்டுக்கு போவா? தேவையில்லாத பிரச்சனையை தலையில தூக்கி போட்டு சுத்திட்டு இருக்கோம் நாம. என்ன சார் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல ராதா, உன் ஃப்ரெண்டு வராங்கன்னு சொன்ன. உன் ஃப்ரெண்டு வரவே இல்ல. நீ மட்டும் வர. சார் அது அது அவ வந்து ஹோட்டல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. அப்படியா? சரி, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்களே, என்னன்னு சொல்லுங்க. சார் அது நம்ம ஹோட்டலுக்கு போய் பேசிக்கலாமே. பரவாயில்ல ராதா, கோவிலுக்கு போற வரைக்கும் சொல்லுங்க எதுவா இருந்தாலும். அப்ப சரி, அப்ப நான் கோவிலுக்கு போய் சொல்றேன். ம், ஓகே. இவ வேற இங்க வந்து சோகமா உட்காந்துக்கிட்டா. ஏதாவது அம்மா சொல்லிட்டா போதும், உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்து எறியுது. இவளை இப்படிதான் சமாதானப்படுத்துறதோ தெரியல. என்ன இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நான் கோவத்துல வந்தேன்னு கூட தெரியாம அங்கேயே உட்காந்துருக்கீங்க. உங்க அம்மா என்ன பேசும்போது ஒரு துளி சப்போர்ட் பண்ணி பேசுனீங்களா? உங்க அண்ணனுக்கு என் மேல இருக்க அன்பு கூட உங்களுக்கு இல்ல. ஏன் இப்படி பண்றீங்க ராகுல்? ஒரு நிமிஷம் கைய கூட. என்ன பாக்குற? கைய குடு பிந்து. பிந்து, இந்த கைய பிடிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? உன்னை அன்பாவும் சந்தோஷமாவும் பாத்துக்கு வந்தேன்னு சொன்னேன். என்னால உனக்கு எந்த கஷ்டமும் வராது. எங்க அம்மா சொல்றத கண்டுக்காத. அவங்க இன்னும் என்ன விளையாட்டு பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க. நீ அதை பெருசா எடுத்துக்காத. அந்த சமயத்துல நான் ஏன் தெரியுமா உனக்கு சப்போர்ட் பண்ணல? அப்பவும் எனக்கு ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அவங்க சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க. ஆனா அது உன் மனசை கஷ்டப்படுத்தும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியாவே இருந்தேன். இப்ப பாரு, அண்ணன் சொல்லங்காட்டி அம்மா ஒன்னும் சொல்லல. பிந்து, நீ என்கிட்ட சொன்னதுல உனக்கு ஞாபகம் இருக்கா? அண்ணன் அண்ணிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ரொம்ப தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னு. ஆனா அம்மா ஒரு நாளும் அண்ணனை ஒரு வார்த்தை சொன்னதில்ல. அதுக்காக உன்னை பேசும்போதெல்லாம் நான் சும்மா கேட்டுட்டு இருக்க முடியுமாடா? எனக்கும் கஷ்டமா இருக்கும்ல. இவ்வளவு நாள் பேசினாங்கன்னா அவங்களுக்கு நீ புள்ள மட்டும்தான். ஆனா இப்ப நீ எனக்கு புருஷன். உன்னை பேசும்போது நான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? என்னடா உனக்கு லொல்லா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ இப்பவும் விளையாடிட்டு இருக்க. என் கோபக்கார பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியாதா? உன்ன டேய் விடுடா. டேய் விடுடா, கிச்சு கிச்சு மூட்டாத, கம்முனு இருடா. விடுடா. முடியவே முடியாது. இன்னைக்கு என்ன பேச்சு பேசுன? எங்க அம்மா பேசினா மட்டும் உனக்கு கோவம் வருது. ஆனா நீ மட்டும் இதை எப்படி பேசுற? உன்னை என்ன? போதும் ராகுல், இன்னும் விளையாடிட்டே இருக்க முடியாது. என்ன வீட்டு வேலைக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நாம என்ன பண்ணணும் அத சொல்லு. முதல்ல நீ மாமனை கவனி, அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கலாம். ம், ஐயையோ, உன்னையெல்லாம் என்னால பார்க்க முடியாது சாமி. நான் போய் வேலை இருந்தா பாக்குறேன். ஏய் நில்லு பிந்து. ஏய் போகாத, நில்லடி. ஏ பிந்து, இங்க வா. புருஷன் கூப்பிடுறான், எப்படி ஓடுறா பாரு. ராதா, ஏதோ பேசணும்னு சொன்னியே, சொல்லு.
சார் அது 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 வந்து என்ன ராதா புதிர் போட்டுட்டே இருக்க? என்னன்னு சொல்லு. ஏய் சஞ்சய், ஏய், உனக்கு வரக்கு இவ்ளோ நேரமா? நான் உன்னை ஃபோன் பண்ணி எப்ப கூப்பிட்டேன்? இவ எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தா? கொஞ்ச நேரம் சஞ்சய் சார்ட்ட தனியா பேச முடியுதா? அவர்கிட்ட இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு நினைச்சேன். இவ வேற வந்து கெடுத்துட்டாளே. ட்ரெஸ்ஸ பாரு, அதை பாரு. இதை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு வந்திருக்கா பாரு. ஏ ராதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ம், ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன உங்க சார் கூட வெளியே வந்திருக்கீங்க? ஆமா மேடம். ஆமா, நீங்க எங்க இங்க? உங்க சார் தான் என்ன திடீர்னு கால் பண்ணி உடனே வான்னு சொல்லிட்டாரு. அதான் கிளம்பி வந்துட்டேன். ஓ. ராதா, உனக்கு இவளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியே வைக்கலல்ல. இவன் என்னோட மாமா பொண்ணு. இவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஏதாவது சொல்லு என்ன பத்தி ராதாட்ட. ராதாக்கு நம்மளை பத்தி தெரியாதுல்ல. என்னடா நீ? நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் என்ன பத்தி சொல்லு, உன்னை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்க. என்னதான் உன் பிரச்சனை? ராதா, நான் கனிகோட கொஞ்சம் வெளியே போறேன். நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணி கண்டிப்பா பேசலாம். சரியா? ம், ஓகே சார். வா போலாம்.